ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் கேரி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இந்த செமிகண்டக்டர் பார்த்தோம். இப்போ கண்டக்டிவ் மெட்டீரியல்ஸில் ஒரு டாபிக் இருக்குது. நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ எக்ஸ்பிரஷன் என்னது? மேத்தமெட்டிக் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஃபெக்டிவ் மாஸ்னா என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் இஸ் மூவிங் இந்த பீரியாடிக் பொட்டன்ஷியல் மூவ் ஆகும்போது அதோட மாஸ் என்னன்னா கண்டினியூஸாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகும். அதுக்கு பேர் நமக்கு effective mass னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ effective mass of electron நமக்கு it is a negatively charged particle, so that the electron is moving in the periodic potential. ஒரு எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஒரு பீரியாடிக் பொட்டன்ஷியல் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய மாஸ் வந்து கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகிற மாஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் மூலிமா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பாருங்க, இட் மீன்ஸ் தட் த மாஸ் ஆஃப் an electron when it is oscillate in the periodic potential. Periodic potential என்னது, it is a crystal. ஓகேங்களா? ஒரு கிறிஸ்டல்ல ஒரு ஆட்டம் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஆட்டத்துக்கு இன்னொரு ஆட்டத்துக்கு பார்த்து டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்னது அட்ராக்டிவ் ரிப்பல்சிவ் என்னது மாறி மாறி பீரியாடிக்காக நடக்கிறனால அது என்னது நம்ம பீரியாடிக் பொட்டன்ஷியல் சொல்கிறோம். ஓகே, ஸோ when the electron is oscillated with the help of an electric field, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை வச்சு நம்ம எலக்ட்ரான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ஆசிலேட் பண்ணும்போது என்ன பண்ணோம், இது இட் வில் கில்ஸ் த பீரியாடிக் பொட்டன்ஷியல். ஓகே, அந்த மாஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃபெக்டிவ் மாஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ த மாஸ் ஆஃப் an electron does not கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? அப்போ என்ன அர்த்தம், ஒரு பீரியாடிக் பொட்டன்ஷியலில் போகும்போது எலக்ட்ரானோட மாஸ் என்ன பண்ணாது, நம்ம கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. ஓகே, ஸோ இட் வேரியஸ் கண்டினியூஸ்லி. வேரியஸ் என்ன பண்ணும், அதோட மாஸ் என்ன பண்ணும், கண்டினியூஸாக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், we are going to consider one electron is moving in the periodic potential by the applied electric field. Okay, so consider an electron is moving in the electric field. The electron gains the group velocity. So group velocity என்னதுன்னா the speed of the envelope of the wave தான் நம்ம என்ன சொல்றோம், group velocity ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி group velocity நம்ம டயக்ராம்ல ட்ரா பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ இருக்கு, இப்படி ஒரு வேவ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்குள்ள என்னன்னா இப்படி வேவாக இருக்கணும். ஸோ இந்த அவுட்டரில் போதில் இந்த வேவ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது என்வலப் ஆஃப் வேவ் பாக்கெட். என்வலப்னா என்னது, கவர். ஓகே, ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், என்வலப்னா கவர்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேவோட கவர் இருக்குல்ல, நமக்கு இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் வெலாசிட்டி. குரூப்னா என்னது, நமக்கு ஒரு தொகுப்பு. ஓகேங்களா? அந்த மாதிரி நமக்கு இங்கே குட்டி குட்டி வேவ்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, இதுக்குள்ள அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை குரூப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, குரூப் வெலாசிட்டி போகுது, இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், குரூப் வெலாசிட்டி. குரூப் வேவ் என்ன வேவ், குரூப் வேவ். Okay, that speed of envelope of the wave packet that is called as group velocity. Okay, இதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்பிரஷன் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிரஷனில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஈக்குவேஷன் எடுக்க போகிறோம்னா, group velocity of an electron in the periodic potential. Okay, so group velocity என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னால் d omega by dk அப்படிங்கிறது நமக்கு என்னது, group velocity. இந்த group velocity வந்து d omega by dt எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த electron is moving in the dispersive medium. ஓகேங்களா சார்? டிஸ்பர்சிவ் மீடியம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all the frequencies having different speed. ஓகே, நாங்கள் பாருங்க, இங்கே ஒரு ஸ்பீட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீட் இருக்கும், இங்கே ஒரு ஸ்பீட். ஸ்பீட் என்ன பண்ணுது, நமக்கு மாறிட்டே போகுது. அதுக்கு ஸ்பீடு மாறிட்டே போகிறதுக்கு பேர் தான் என்னதுன்னா டிஸ்பர்சிவ் மீடியம். நான் டிஸ்பர்சிவ் மீடியம்னா ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் டிராவல் இன் த சேம் ஸ்பீட். அப்படி போனால் அது என்னது, நமக்கு நான் டிஸ்பர்சிவ் மீடியம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have considered the dispersive medium where electron is moving in the periodic potential. Okay, so that we are going to assume the group velocity of an electron is equal to Vg is equal to d omega by dk. ஓகேங்களா? அங்கே ஒமேகாங்கிறது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, கேங்கிறது பார்த்தீங்கன்னா வேவ் வெக்டர். ஓகேங்களா? இது ஒரு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, அப்படியே எடுத்து வச்சுங்க. எழுதிச்சிங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம டெரிவேஷன் பார்த்தலாம். ஒரு சின்ன டெரிவேஷன் ஒரு 15 மினிட்ஸ் முடிச்சிடும். ஓகே, ஸோ பாருங்க, இந்த வேவ் தான் நம்ம என்ன சொல்றோம், நமக்கு இந்த அவுட்டர் வேவ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், குரூப் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ தட் என்ன ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அது குரூப் வெலாசிட்டி ஆஃப் an electron. Group
velocity of an electron in the periodic potential Vg is equal to V அப்படின்னா velocity, G அப்படின்னா நமக்கு எனக்கு group velocity. ஓகே, group velocity is equal to differentiate of angular velocity over dk. ஓகேங்களா, இது ஒமேகாங்கிறது வந்து angular velocity, kங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா வேவ் வெக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகாங்கிறது வந்து angular velocity, so that we can consider the angular frequency. Angular frequency வந்து நமக்கு ஒமேகா is equal to angular velocity கிடையாது, angular frequency. angular frequency ஒமேகா is equal to என்ன ஃபார்முலா நமக்கு 2 pi nu. ஓகேங்களா, அதாவது லீனியர் frequency ஒரு சர்க்குலர் போர்ஷன், அது வந்து angular frequency. so that ஒமேகா is equal to 2 pi nu. so that nu நம்ம எப்படி சொல்லலாம் in terms of energy ல பாத்தீங்கன்னா ஒமேகா is equal to 2 pi into E is equal to h nu தான் நமக்கு ஃபார்முலா. so that E is equal to நமக்கு என்ன ஃபார்முலா h nu, where nu is equal to E by h. ஓகேங்களா, ஸோ E is equal to h nu பார்த்தீங்கன்னா NH nu நம்ம சொல்லுவோம், Nங்கிறது இங்கே வந்து 1. ஓகே, E is equal to h nu, nu வந்து நமக்கு E by h. ஸோ நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க, 2 pi into nu இருக்கு E by h, E by h. ஓகேங்களா, E by h நம்ம எப்படி எழுதலாம், ஒமேகா is equal to 2 pi நமக்கு என்ன கூட கீழே போட்டுக்கலாம். ஓகேங்களா, 2 pi ஏன் கீழே போகிறோம், நமக்கு h cut is equal to h by 2 pi தெரியும், that means reduced Planck constant. ஓகேங்களா, h by 2 pi, so that E by h by 2 pi, E by h by 2 pi. okay, E by h by 2 pi எப்படி எழுதலாம், நமக்கு ஒமேகா is equal to E by h cut. ஓகேங்களா, where h cut is nothing but reduced Planck constant சொல்லுவாங்க. ஓகே, so h cut is equal to reduced Planck constant, okay. so இங்க kங்கிறது பார்த்தா வேவ் வெக்டர், அதையும் வேவ் வெக்டர். so that நம்ம என்ன பண்ணுவோம், ஒமேகா is equal to E by h cross நம்ம கண்டுபிடிச்சுக்கோம். இதை கொண்டு போய் நம்ம எங்க சப்ஸ்டிட் பண்ணோம், நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம். ஸோ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் நமக்கு, ஸோ Vg is equal to என்ன ஒரு ஃபார்முலா d by dk. ஓகேங்களா, இங்கே இதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் ஒமேகா is equal to E by h cross, ஸோ தட் E by h cut, ஒமேகா is equal to E by h cut. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம், ஒமேகா இடத்துல என்ன பண்ணுறோம், E by h cut பண்ணோம். அப்போ E போட்டு என்ன பண்ணுறோம், h cut வந்து 1 by h cut நம்ம போடுறோம், இப்படி போடுறோம். okay, that is called as group velocity. ஓகேங்களா, Vg is equal to dE by dk dot 1 by h cut. இதை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டோம், இங்கே போய் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த ஸ்டெப்பை கொண்டு போய் நம்ம இந்த சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, அதை அப்படியே வச்சுங்க. So group velocity is equal to dE by dk into 1 by h cut. Okay, so that now we are going to see next என்ன பார்த்தீங்கன்னா, the electron which is accelerated by the changing electric field. ஓகேங்களா, நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணிருக்கோம், அது மேலே அப்ளை பண்ணாதான் எலக்ட்ரான் நமக்கு மூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அந்த நம்ம அப்ளை பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒர்க் டன்னு சொல்கிறோம். ஓகே, some work is acted on the electron where the electron is moving in the periodic potential. ஓகே, நம்ம என்ன பண்றோம், அந்த எலக்ட்ரான் மேல ஒரு ஒர்க் பண்ணிருக்கோம், ஒர்க் பண்ணனால தான் என்ன பண்ணுது, அந்த எலக்ட்ரான் மூவ் ஆயிருக்கு. ஓகே, so that work done on the electron it is equal to applied of the electric field in change. ஓகேங்களா, நம்ம அப்ளை பண்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், சேஞ்ச் பண்ணாதான் நமக்கு எலக்ட்ரான் என்ன மூவ் ஆகும். ஓகே, ஸோ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் ஒர்க் டன் ஆன் த எலக்ட்ரான். ஓகே, ரெண்டுமே இந்த ஒர்க் ஒரு இப்போ எலக்ட்ரான் நம்ம என்ன பண்ணுறது, மேலே ஒரு ஒர்க் பண்ணியிருக்கேன், ஒர்க் பண்ணது மூவ் ஆகும். ஓகே, அதே மாதிரி நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ண, நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தால் எலக்ட்ரான் மூவ் ஆகும். ஓகே, அப்போ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆர் இன்டைரக்ட்லி கால்ட் அஸ் ஒர்க் டன் ஆன் த எலக்ட்ரான். ஓகே, ஸோ சேஞ்சிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஸோ இது அப்படியே தனியாக எழுதி வச்சுக்கலாம். Vg is equal to dE by dk 1 by h cut. இது வந்து நமக்கு பின்னாடி தேவை. ஓகே, அதனால நம்ம இது ஓரமாக எழுதி வச்சுக்கிட்டோம். ஸோ தட் என்ன ஆகும், சேஞ்ச் இன் ஃபீல்டு, change in electric field or work done on the electron. Okay, or work done on the electron. Okay, E போட்டு மேல ஒரு கோடு போட்டு அது எலக்ட்ரான். ஓகே, so that
சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் ஒர்க் டன் ஆன் த எலக்ட்ரானுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அப்போ என்ன பண்ணலாம் நமக்கு டிஇ. ஓகேங்களா, டிஇ. ஸோ ஒர்க் டன் நமக்கு என்ன பண்ணலாம், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு, ஓகேங்களா, ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணும், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். ஸோ டிஇ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்க்கு என்ன பண்ணலாம் நமக்கு இந்த force the relation between force and electric field F is equal to நம்ம E ன்னு சொல்லுவோம். Okay, so that F is equal to E into E. That means electric field E is equal to formula, the basic formula electric field E is equal to F by Q. Okay, because of we can consider the charge which is having certain region that is called as electric field. Okay, so how do you find the electric field of the charge? இது வந்து charge ன்னு எடுத்துக்கலாம். இந்த சார்ஜ் சுற்றி நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா, எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்போம், we have to use a test charge. இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் சார்ஜ் எடுத்தோம்னா என்ன பண்ணாம பக்கத்தில் கொண்டு வரும். ஒரு சர்டன் ரீஜன் வந்து என்ன பண்ணும், தட் சேம் சார்ஜ் என்ன பண்ணும், ரிப்பல் ஆகும். டிஃப்ரெண்ட் சார்ஜ் இருந்தாலும் அட்ராக்ட் ஆகும். ஓகே, இப்போ ப்ளஸ் மைனஸ் என்ன பண்ணும், இமீடியட்டாக இட் வில் ஃபீல் சம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஓகே, வெதர் இட் இஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். ஏன்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதான் நம்ம நினைச்சிருக்கோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to F by Q. ஸோ இந்த எலக்ட்ரான் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வந்து இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஃபீல் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரீஜன் பேர் தான் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு E is equal to ஃபோர்ஸ் பை சார்ஜ். ஓகேங்களா, அப்போ F is equal to எவ்வளோனா EQ. இந்த இடத்துல Qனாலும் சார்ஜ் தான், Eனாலும் சார்ஜ் தான். ஓகே, நம்ம எங்கே பார்த்துருக்கோம், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி ஆஃப் மெட்டலில் பார்த்துருப்போம். ஸோ F is equal to E into E. ஓகே, இங்கே டிஸ்டன்ஸ் எப்படி வரும், டிஸ்டன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெலாசிட்டியை, வெலாசிட்டி V is equal to டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம் நம்ம என்ன சொல்லுவோம், வெலாசிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் எப்படி எழுதலாம், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி இன்டூ டைம். ஓகே, இந்த வெலாசிட்டி தான் நமக்கு என்னதுன்னா குரூப் வெலாசிட்டி. ஓகே, விஜி. ஓகே, இந்த டைம் நம்ம என்ன சொல்றோம், சேஞ்ச் இன் டைம்னு சொல்றோம். ஓகே, டிடி. ஓகே, தட் இஸ் டிடி amount of time acted on the electron by the electric field, that is called as work done. Okay, so DE is equal to DE into VG into DT. Okay la, so DE is changing electric field or work done is equal to force into displacement. The displacement is நம்ம என்ன இருக்கும், velocity into time இருக்கும். That velocity is called as group velocity into time dt. Okay, இந்த group velocity என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். இத கொண்டு போய் நம்ம அங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So the DE is equal to EE. Okay, so VG எப்படி நமக்கு DE by DK 1 by h cut. So DE by DK, okay, 1 by h cut. Okay, so remaining term என்ன இருக்கு, DT அப்படியே போடுறோம். So இந்த VG பதிலா நம்ம என்ன பண்றோம், இந்த பாராமீட்டர் கொண்டு வந்து அப்படியே சேர்த்துறோம். இந்த இடத்துல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணிரோம். ஓகே, இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So EE DE by DK 1 by h cut dt. ஓகே, இப்போ பாருங்க DED என்ன பண்ண நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ வாட் அபவுட் த ரிமைனிங் ஃபேக்டர், இங்கே பாருங்க, இங்கேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், DK by DT கண்டுபிடிக்கணும். இந்த DK நமக்கு நம்ம இங்கே இருக்கிற DK டினாமினேட்டர் இருக்குது, அங்கே போனால் நமக்கு நியூமரேட்டர் ஆகும். அதே மாதிரி இங்கே இருக்கிற DT அங்கே போனால் நமக்கு டினாமினேட்டர் ஆகும். ஓகே, அப்போ DK by DTன்னு வரும். ஓகே, ஸோ DK or DT is equal to என்ன வரும் நமக்கு ஃபார்முலா, DK by DT is equal to கரெக்டாக இருந்துச்சுங்க. ஓகே, DK இங்கே வந்துடும், DT வந்து, ஸோ EE by h cut வரும். So dk by dt is equal to EE by h cut. So small e is நமக்கு charge of an electron, capital E is electric field, h cut is reduced Planck constant. Okay, so k is wave vector. So dk over dt is equal to EE by h cut. So இது ஒன்று எழுதிச்சுங்க. So அடுத்து என்ன பண்ணணும், we are going to write the formula of acceleration. Okay, so acceleration, ஏன் acceleration கொண்டு வரோம், ஏன்னா the electron is continuously is moving. Okay, it exhibit the accelerated charges, so that only we have write the formula of acceleration. So acceleration like acceleration of the electron A is equal to என்ன formula நமக்கு accelerationக்கு, acceleration is equal to rate of change of velocity is nothing but நமக்கு acceleration. Okay, முடுக்கம் சொல்லுவாங்க நமக்கு தமிழ்ல. So acceleration நமக்கு என்ன formula, acceleration A is equal to
rate of change of rate of change of velocity, that is called acceleration. acceleration a is equal to அந்த velocity தான் நம்ம என்ன சொல்றோம்னா group velocity ன்னு சொல்றோம். ஓகே, அப்ப d v g over dt. ஓகேங்களா, rate of change of velocity with respect to time, that is called as acceleration. That velocity we consider as group velocity here. So group velocity நம்ம என்ன பண்றோம், ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். vg is equal to de by dk over h over h கட்டுன்னு. ஓகே, இது என்ன பண்றோம், நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண என்ன வரும் பாருங்க. ஸோ தட் நம்ம என்ன பண்றோம், a is equal to என்ன வரும், d by dt. இந்த vg கொண்டு நம்ம அப்படியே நமக்கு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப de by dt dk, ஓகேங்களா, 1 by h cut, 1 by h cut. ஓகேங்களா, இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம், ஒரே ஒரு சின்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் பண்றோம். என்னன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் dk யோட நம்ம மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா, ஸோ நியூமரேட்டரை dk யோட மல்டிப்ளை பண்ணுங்க, டினாமினேட்டரையும் dk யோட மல்டிப்ளை பண்ணிருங்க. dk over dk. ஸோ ஏன் எழுதுறோம்னா பின்னாடி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம இதை ரஃப் பண்ணிடலாம். d by dk 1 by h. இப்போ பாருங்க, ஸோ a is equal to, இது எப்படி நமக்கு d into d எப்படி நமக்கு d square e எழுதலாமா. ஸோ தட் acceleration is equal to, இது ரெண்டாமே என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், d square e ஓவர், அதே மாதிரி பாருங்க d square e போட்டோமா, முடிஞ்சிச்சு. அடுத்தது இங்கே பாருங்க, இங்கே ஒரு dk இருக்கு, இங்கே ஒரு dk இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், dk ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகே, அப்போ dk ஸ்கொயர். ஓகே, அப்போ ரிமைனிங் டைம் என்ன இருக்கு, 1 by h கட்டு, 1 by h கட் போட்டோம். ஓகேங்களா, dk by dt. ஓகேங்களா, dk by dt இருக்கு. ஓகே, ஸோ dk by dt. ஓகேங்களா, ஸோ d ஸ்கொயர் e போட்டோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி dk ஸ்கொயர் போட்டோம், 1 by h போட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற dk by dt நம்ம கடைசியில் கொண்டு வந்துட்டோம். ஓகே, ஏன் கடைசியில் கொண்டு வந்திருக்கோம், ஆல்ரெடி we have find out dk by dt is equal to e by h கட்டு நம்ம என்ன பண்ணுங்க எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ என்ன பண்ணணும், அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் இந்த இடத்துல. ஸோ தட் e by h கட்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ a is equal to d square e by d k square into 1 by h square e by h cut, e by h cut. ஓகேங்களா, ஸோ e by h cut போட்டால் நமக்கு என்ன வரும், d square e by h cut தானே, e by h cut தான். ஸோ d square e by dk square into 1 by h cut e by h cut. இப்போ என்ன ஆகும், h cut to h cut என்ன ஆகும், நமக்கு h cut ஸ்கொயர் ஆகும். ஓகே, a square a is equal to d square e over dk square into e over h cut square. என்னது h cut square. இப்போ என்ன வேணும் நமக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், இந்த e மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம். இந்த e வச்சுட்டு ரிமைனிங் டைம்னா அந்த பக்கம் கொண்டு போகிறோம். என்ன ஆகும் நமக்கு, இந்த டைம் நமக்கு நியூமரேட்டர் இருக்கா, அப்போ என்ன நமக்கு டினாமினேட்டர் போயிடும். இப்படியே இந்த டைம் நமக்கு டினாமினேட்டர் இருக்கா, அங்கே போனால் நமக்கு நியூமரேட்டர் ஆகும். ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், எப்படி எழுதலாம்னா e is equal to எப்படி எழுதலாம், இந்த டினாமினேட்டர் நமக்கு என்ன பண்ணுது, டினாமினேட்டராக போகும். ஓகே, அப்போ a into d square e by dk square ஓவர், இது நமக்கு அப்படியே இங்கே நியூமரேட்டருக்கு அப்படியே நமக்கு என்னாச்சு, இங்கே வந்து சாரி இங்கே வந்து டினாமினேட்டராக மாறுமா, சாரி. ஸோ a into a நமக்கு என்ன இது h cut ஸ்கொயர் நமக்கு மேலே வந்துடும். ஓகே, இப்போ h cut ஸ்கொயர் ஓவர் h ஸ்கொயர் இங்கே டினாமினேட்டர் இருக்கும், அங்கே போனாலும் நியூமரேட்டர் ஆகும். இந்த நியூமரேட்டர் என்ன பண்ணும், அப்படியே டினாமினேட்டர் ஆகும். ஸோ d ஸ்கொயர் a by d ஸ்கொயர் e by dk ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்க, இது வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அங்கே போனால் நமக்கு என்ன ஆகும், டிவிஷன் ஆகும். ஓகே, டிவிஷன் ஆகும், எழுதிட்டோமா. ஸோ இந்த h ஸ்கொயர் டினாமினேட்டர் இருக்கு, அங்கே போனால் என்ன ஆகும், நியூமரேட்டர் ஆகும். ஓகே, ஸோ நியூமரேட்டர் எழுதிட்டோமா. ஸோ நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ e அப்படியே இருக்கு, h ஸ்கொயர் கீழே இருக்கு, அங்கே போகும்போது மேலே போயிடுச்சு, இதுக்கு மேலே இருக்கு, அங்கே போகும்போது கீழே ஆயிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம ஏன் இப்படி எழுதுறோம், நம்ம எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்னு பார்த்தோமா. ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ. அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு என்ன இருக்கு, நமக்கு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் F is equal to ma. ஓகேங்களா, ஸோ தட் E is equal to, ஸோ நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன் F is equal to என்ன வரும் நமக்கு, ma. F is equal to ma. F
is equal to ma. ஸோ F is equal to maவும் இந்த E நமக்கு கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், இதுவும் நமக்கு என்னது ஃபோர்ஸ் தான் EE, இது நமக்கு ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸ் equal to ma. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ரெண்டையும் நம்ம உள்ள கொண்டு வரோம், கம்பேர் பண்ணுறோம். ஓகே, we should compare the equation. இது பாருங்க, ஃபோர்ஸ் F is equal to E போட்டோம், ஃபோர்ஸ் F is equal to E. ஸோ இந்த டைம் அப்படியே எழுதுறோம், a into h square over d square E by dk square. So d square E by dk square. So that E is equal to என்ன வரும் நமக்கு, F is equal to ma தான் நமக்கு. அதை என்ன பண்ணுறோம், நம்ம இந்த a தூக்கியான இந்த பக்கம் போட்டுருங்க, நம்ம வசதிக்காக எழுதுறோம். ஓகே, நம்ம வசதிக்காக. ஸோ h square over d square E by dk square into a. ஓகே, அப்போ என்ன வரும், E is equal to ma வரும். ஓகே, that means the mass should be applicable to Newton second law of motion. So that F is equal to ma. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, compare both of the equation. So E cancel, in E அப்படி வந்துரும், AE அப்படி வந்துரும். So what about the mass of an electron? Mass of an electron m is equal to h square over d square E by dk square. That is called as effective mass of an electron. Okay, so the effective mass of an electron, effective mass of an electron. So effective mass தான் நம்ம என்ன சொல்றோம், m star னு பார்த்திருப்போம். ஓகே, நம்ம செமிகண்டக்டர்ல பார்த்திருப்போம் m star. ஓகே, 2 pi m star kBt over h square whole power 3/2. அதுதான் நமக்கு m star. So m star is equal to என்ன வரும் நமக்கு, ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணால் இது இந்த டேர்ம் நமக்கு என்ன, நமக்கு மாஸ். ஓகே, ஸோ h square over d square E by dk square. Okay, so that is the final expression for mass of an electron, effective mass of an electron. ஓகேங்களா. So that mass of an electron என்ன பார்த்தீங்கன்னா, the mass of the effective mass of an electron, the effective mass of an electron is completely depends upon the d square E by dk square. Okay, so d square E by dk square நமக்கு பாசிட்டிவ்னா இது நமக்கு பாசிட்டிவ் வரும், இந்த வேல்யூ நெகட்டிவ்னா இந்த வேல்யூ நெகட்டிவ் வரும். சப்போஸ் டு பி த d square E by dk square it is 0 அப்படின்னா என்ன வரும், நமக்கு இன்ஃபினிட்டின்னு வந்துடும். ஓகேங்களா, பட் எனிதிங் பை 0 நமக்கு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ அது நம்ம கண்டிஷனாக வராது, பட் நம்ம ஒரு கண்டிஷன் நம்ம வச்சுருக்கோம். ஸோ தட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட் மாஸோட எலக்ட்ரான் வந்து ரெஸ்ட் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானோட கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா இருக்குன்னா ஹையாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் த ஃபைனல் கன்க்ளூஷன் ஆஃப் த எஃபெக்டிவ் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஃபெக்டிவ் மாஸ் ஆஃப் அன் எலக்ட்ரான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க, ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸுங்கிற பேப்பரில் கண்டக்டிங் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற யூனிட்டில். ஓகேங்களா, ஸோ எழுதி வச்சுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேறு ஏதாவது டாபிக் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.